Shakti, powered by Arun Ice Cream, மற்றும் Pommes Dreamwear. Co-presented by Dr. Agarwal's Eye Hospital, Mission for Vision. Nippon Paint, Asia's real #1 paint, மற்றும் RMKV Bridal 7. உங்க விருப்பப்படி நீங்க நினைச்சபடி பெரிய தம்பி கல்யாணம் நடக்காது. அந்த ஜோசியர் சொன்ன பொண்ணு பார்வதியா இருப்பாளோன்னு எனக்கு தோணுதுக்கா. ஹலோ. யா 1 minute. இதுதான் சரியான டைம். லோகோவில் இருக்கிற கண்ணு பார்வதியோட கண்ணுன்னு இப்போ போய் ஆதிசாரிக்கிட்ட சொல்லிடலாம். இதை விட்ட வேற வாய்ப்பு கிடைக்காது. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். See you. Bye. சார் சொல்லுங்க ரகு. சார் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் சார். சொல்லுங்க. அந்த லோகோவில் இருக்க கண்ணு, அந்த கண்ணு யாருதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? சொல்லுங்க ரகு. அந்த கண்ணுக்கு சொந்தமான பொண்ணை கண்டுபிடிச்சிட்டிங்களா? எல்லா வகையிலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் சார். இன்னும் கண்டுபிடிக்க முடியல சார். கூடிய சீக்கிரம் அந்த பொண்ணு உங்க முன்னாடி வந்து நிக்கணும் சார். உங்களுக்காக நான் கடவுளை வேண்டிக்கிறேன் சார். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அந்த பொண்ணு எதிரில் வந்து நிப்பா. ஓகே சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இதை சொல்லத்தான் நான் வந்தேன். நான் வரேன் சார். ஹலோ. அக்கா, பசிக்குது, சீக்கிரமா வாக்கா. அப்பா, சீக்கிரமா வாங்கப்பா. ஏண்டா, எனக்கு என்ன 4 கையா இருக்கு? தட்டையாவது எடுத்துட்டு வந்து உட்காரலாம்ல. ஆமா, விட்டா என்ன சமைக்க சொல்ல போல இருக்கு. போய் சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. இரு. அப்பா. டேய், ஏன்டா சும்மா கத்திக்கிட்டு இருக்க? தள்ளி உட்காரு. நீ நேரமா சாப்பிட வேண்டியதானடா. ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த? இந்தா. ஏமா, இவனுக்கு சாப்பாடை சீக்கிரமா போட வேண்டியதானே? நான் போடுறேன் தான்ப்பா சொன்னேன். அவன் தான் நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னான். போடு. போதுமா, அவனுக்கு போடு. பார்வதி. பெரியய்யா, பார்வதி. வாங்க பெரிய தம்பி, வாங்க.
சாப்பிட உட்காந்துட்டீங்களா? ஆமா பெரிய தம்பி, இப்பதான் சாப்பிட உட்காந்தோம். நீங்க சொல்லுங்க. ஒரு குட் நியூஸ், இல்ல டபுள் குட் நியூஸ். என்ன குட் நியூஸ்னு கேட்க மாட்டீங்களா? சரி, நானே சொல்றேன். சவுத் இந்தியாவிலேயே நம்பர் 1 பிசினஸ் மேனா என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் பெரிய தம்பி. சுந்தரம், இதை விட சந்தோஷமான இன்னொரு விஷயமும் இருக்கு. சொன்னா நீங்க அப்படியே சந்தோஷத்துல பூரிச்சு போயிருவீங்க. என்ன தம்பி சொல்றீங்க? பார்வதியை சவுத் இந்தியாலேயே பெஸ்ட் பிராண்ட் அம்பாசிடரா செலக்ட் பண்ணிருக்காங்க. சூப்பர்க்கா. என்ன பார்வதி, இவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கேன், உன் முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையே. உன்னோட இந்த தன்னடக்கம் உன்னை இன்னும் ரொம்ப உயரத்துக்கு கொண்டு போகுது. இதுல சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நம்ம 2 பேரும் சிங்கப்பூர் போறோம். ஹை சூப்பர்க்கா. பிரியா, சிங்கப்பூருக்கு ஃப்ளைட்ல தான போணும். ஆமா கணேஷா. பார்வதி, உனக்கு பாஸ்போர்ட் இருக்கா? இல்லைன்னா கூட உடனே அரேஞ்ச் பண்ணிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பெரியய்யா, நான் சிங்கப்பூருக்கெல்லாம் வரல. ஏன் பார்வதி, நம்ம ஒன்றும் சிங்கப்பூருக்கு டூர் போல. இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் சிங்கப்பூரில் தான் நடக்க போகுது. அவார்டு வாங்க நம்ம 2 பேரும் கண்டிப்பாக போகணும். சுந்தரம், நீங்கள் கொஞ்சம் பார்வதிக்கு சொல்லுங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க பெரிய தம்பி. கிராமத்துல இருந்து இந்த ஊருக்கு வந்து இந்த அளவுக்கு வந்ததே ரொம்ப பெரிய விஷயம். வெளிநாடெல்லாம் வேண்டாம் பெரிய தம்பி. பயப்படாதீங்க சுந்தரம், நீங்கள் ஒன்றும் பார்வதியை தனியாக அனுப்ப வேண்டாம், நான் கூட போகிறேன். பார்வதியை பத்திரமா நான் பார்த்துப்பேன். இல்ல பெரியய்யா, எனக்கு வெளிநாடெல்லாம் விருப்பம் இல்ல, என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. நான் கட்டாயப்படுத்தல பார்வதி, போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஹெர்பல் பியூட்டி ப்ராடக்ட்ஸோட சக்ஸஸுக்கு காரணமே பிராண்ட் அம்பாசிடரான நீதான்னு உன்னை செலக்ட் பண்ணி அதுக்கு அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அவார்டை நீ போய் வாங்கினா தானே கௌரவமாக இருக்கும். இல்ல பெரியய்யா, அது இங்கே பார் பார்வதி, இந்த கம்பெனியோட எம்டியா நான் சொல்கிறேன், பிராண்ட் அம்பாசிடரான நீ சிங்கப்பூருக்கு வர, அவ்வளோதான். இது என் ஆர்டர். வரேன். அக்கா, சாப்பாடு போடுக்கா. இப்போ பாரு, சாப்பாடு சாப்பிடுங்க. அப்பா வக்காருப்பா. அக்கா சாம்பார் போடுக்கா. குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். உட்காருங்க. தேங்க் யூ மேம். தேங்க் யூ மேம். மேம், இது எங்க ஹோட்டலோட மெனு லிஸ்ட். சொல்லுங்க. உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எந்த மாதிரி மெனு வேணும்னு இந்த லிஸ்ட்டை பார்த்து செலக்ட் பண்ணுங்க மேம். கொடுங்க பார்க்கலாம். என்னங்க ஸ்டார்டிங் கூல் ட்ரிங்க்ஸ் என்ன கொடுக்கலாம்? ஆதி, நீயும் பாரு, செலக்ட் பண்ணு. இல்லைம்மா,
உங்கள் விருப்பம் எதுவோ அதே தான் எனக்கும். நான் தனியாலாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்களே செலக்ட் பண்ணுங்கம்மா. 25 வருஷத்துக்கு அப்புறம் எங்க வீட்ல நடக்கிற ஒரு சுப காரியம் இது. இந்த ஃபங்க்ஷன்ல பாரம்பரியமான ஒரு விருந்து சாப்பாடு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே மேம், அப்படியே பண்ணிடலாம். என்ன பார்வதி? ஐயா, அம்மா, பெரியய்யா, நீங்க யாரும் என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. பெரியய்யா சின்னையா கல்யாணத்துக்கு நான் தான் சமைக்கணுங்கிறது என்னோட ஆசை, என்னோட கனவு. ஆஹா, ஆடு தானா வந்து தலைய கொடுத்து என்ன விட்டுங்க விட்டுங்கன்னு சொல்லுது. அகிலா நல்ல கைமா பண்ண போறா. இது ஒண்ணும் வீட்ல 4 பேருக்கு சமையல் பண்ற மாதிரி இல்ல, ஒரு ஃபங்க்ஷன். அதெல்லாம் உன்னால முடியாது. போய் வேலையை பாரு. அம்மா, உங்க வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசுறதுக்காக என்ன மன்னிச்சிருங்கம்மா. உங்க எல்லாருக்கும் சமைச்சு போடுற சந்தோஷம் ஒண்ணு மட்டுமே போதும்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். சென்டிமெண்டா பேச ஆரம்பிச்சிட்டா. இவ பேசிய கவுத்துருவாளே. பெரியய்யா சின்னையா ஃபங்க்ஷனுக்கு கூட என்னால நல்லா சமைக்க முடியுமா? எங்க ஊர்ல கோயில் திருவிழா, கல்யாணம், காது குத்துக்கு கூட நான் தான் சமைப்பேன். என்னதான் எல்லாரும் சமைக்க கூப்பிடுவாங்க. இரு, இது ஒண்ணும் ஊர் திருவிழா ஃபங்க்ஷனோ இல்ல வில்லேஜ்ல நடக்கிற காதுகுத்து ஃபங்க்ஷனோ கிடையாது. இது ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி வீட்டு கல்யாண ஃபங்க்ஷன். எங்க பரம்பரையில எந்த மாதிரி எல்லாம் பந்தி வைப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா? அப்படி கேளு. தெரியுமா? துவர்ப்பு, இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, கசப்பு, உவர்ப்புன்னு இருக்கிறது மொத்தம் 6 சுவை. இதத்தான் அறுசுவைன்னு சொல்றோம். உங்க குடும்ப பந்தையில இந்த அறுசுவைக்கும் எந்த குறையும் இருக்காதுமா. சாப்பிடும்போது முதல்ல இனிப்பு சாப்பிடணும், அடுத்ததா புளிப்பு சாப்பிடணும், அப்புறம் உப்பு, காரம், அதுக்கப்புறம் கசப்பு, கடைசியா துவர்ப்பு சாப்பிடணும். பந்தியில பரிமாறும் போது கூட இந்த முறையில தான் பரிமாறணும். இதுதான் நம்ம பாரம்பரியமும் கூட. நெய் சாதம், நெல்லிக்காய் சாதம், தேங்காய் சாதம், பருப்பு சாதம், தக்காளி சாதம், கருவேப்பிலை சாதம்னு சாதத்துல 6 வகை. கீரை வடை, மசால் வடை, மெது வடை, தயிர் வடை, புதினா மல்லி வடை, வெங்காய வடைன்னு வடையில 6 வகை. இப்படி கூட்டு, பொரியல், குழம்பு, ரசம் எல்லாத்துலயும் 6 வகை வைக்கிறது தான் உங்க பரம்பரை வழக்கம்மா. பரவாயில்லையே பார்வதி, எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க. வெரி குட். அப்புறம் அகிலா, பார்வதிவே சமைக்க சொல்லிடலாம். வாயால சொல்லிட்டா போதுமாங்க? இதெல்லாம் சமைக்க வேண்டாம்? வெங்காய வடைன்னு சொன்னாலே அது எப்படி செய்யறதுன்னு அவளுக்கு தெரியுமா? இப்ப மாட்டினியா? பேசு, இப்ப பேசுடி. பந்தி பரிமாறத பத்தியா பேசுற? தெரியுமா?
உளுந்து பச்சரிசிய 1 மணி நேரம் தண்ணியில நல்லா ஊற வச்சு மெது மெதுன்னு ஆட்டி எடுத்துக்கிட்டு பொடி பொடியா நறுக்கின வெங்காயம், அதோட பச்சை மிளகா, தேவையான இஞ்சி, பெருங்காயம், உப்பு சேர்த்து எண்ணெயில போட்டு எடுக்கணும். பார்வதியோட கைப்பக்குவம் தான் நமக்கு தெரியுமே அகிலா. அப்புறம் எதுக்கு இப்படிலாம் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு? பார்வதி சமைக்கிட்டோம். ஆமாம்மா, பார்வதியை சமைக்கட்டும். ஆரம்பத்துல இருந்து பார்வதியும் எங்க கல்யாணத்துக்கு சமைக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கா. அந்த ஆசையை நிறைவேற்றினதா இருக்கட்டுமே. அதெல்லாம் சரி, ஆனா ஃபங்க்ஷன்ல விருந்து நல்லா இருக்கணும். சாப்பிடுறவங்க யாரும் ஒரு குறையும் சொல்லிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம் இல்லாதி. வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்தணும் தான் ஃபங்க்ஷன்ல விருந்தே வைக்கிறோம். வர்றவங்க வயிறும் மனசும் கொழுந்து போற மாதிரி நான் சமைக்கிறேம்மா. ஒருத்தரும் ஒரு குற்றம் குறை சொல்லாம நான் பாத்துக்கிறேம்மா. என்ன நம்பி சமையல என்கிட்ட ஒப்படைங்கம்மா. என்னால நிச்சயமா உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படாது. பார்வதி தான் இவ்ளோ கேரண்டி கொடுக்கறால, சரின்னு சொல்லு அகிலா. சரின்னு சொல்லுங்கம்மா. ஓகே, நீங்க எல்லாரும் இதுக்கு விருப்பப்படுறதுனால நான் சம்மதிக்கிறேன். ஆனா ஒண்ணு, ஒரு கண்டிஷன் இருக்கு. யாராவது ஒருத்தர் ஒரு குறை சொன்னா கூட அதுக்கப்புறம் நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. இந்த வீட்டை விட்டு நீ அப்பவே போயிடணும். இந்த கண்டிஷன் உனக்கு சம்மதம்னா நீ சமைக்கலாம். சரிங்கம்மா, எனக்கு இதுல சம்மதம். ஒருத்தரும் ஒரு குறையும் சொல்லாம நான் பாத்துக்கிறேன். அப்ப நீங்க கிளம்பலாம். ஓகே மேம். ஓகே மேம். இந்தாங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. விஜயா மேடம் வா. ஓகே மேடம்.